வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வீரா வந்துட்டு மாறன் ஜவுளி கடை வைக்கணும் அப்படின்னு ராகவன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத காதுல வாங்குறாங்க. அதே நேரம் வீரா வந்துட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. பாண்டியன் அண்ணா எப்பவுமே ஆட்டோ ரேஸ்ல கலந்துப்பாரு. அதே மாதிரி ஆட்டோ ரேஸ் இந்த வருஷமும் நடக்குது அப்படிங்கறத பத்தி வீரா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனேயே அந்த போட்டியில ஜெயிச்ச காசை மாறன் கிட்ட கொடுத்து மாறனை ஜவுளி கடை ஆரம்பிக்க வைக்க நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அதனால வீரா என்ன பண்றாங்கன்னா அந்த ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துல சில பேர் வீராவை இந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இருந்தாலும் வீரா அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம போட்டியில கலந்துக்கிறாங்க. அதே நேரம் விஜிக்கு இந்த விஷயம் தெரிய வருது, வீரா போட்டியில கலந்துக்கிறாங்க அப்படின்னு. இதை பயன்படுத்தி வீராவை காலி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம விஜி. அப்பதான் அந்த ஆட்டோக்காரவங்க கூட விஜய் போய் பேசுறாங்க. இங்க பாருங்க, உங்க கூட வீரா அப்படின்னு ஒருத்தி ஆட்டோ ரேஸ்க்கு ஓட்ட வர போறா. அவ ஜெயிக்க கூடாது, முக்கியமா அவ உயிரோடவே திரும்பி வரக்கூடாது. நடக்க போற விபத்து எதேச்சியா நடந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட அந்த ஆட்டோக்காரவங்க, இங்க பாருமா, நீ சொல்றத நாங்க எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னதோட விஜி கட்டுக்கட்டா பணத்தை காமிக்கிறாங்க. பணத்தை பார்த்ததோட அவனுங்களும், சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வீராவை அந்த ரேஸ்ல காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. அப்ப விஜி கண்மணிய பாக்குறாங்க. கண்மணி வந்துட்டு விஜி கிட்ட கேட்டுக்கிட்டாங்கல்ல, இது மாதிரி என் தங்கச்சிங்களுக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இது மாதிரி நீ இந்த குடும்பத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா தங்கச்சிக்கு மட்டும் எதுவும் ஆபத்து நடக்க கூடாது அப்படின்னு அந்த கண்மணி விஜி கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா வீரா வந்துட்டு இந்த குடும்பத்துல நடக்கிற ஆபத்தை எல்லாம் தடுத்துக்கிட்டே இருந்ததுனால விஜி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வீராவை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா விஜி ஒண்ணு நேர்மையான ஆள் இல்ல அதானே. இன்னொரு பக்கம் விஜி நினைக்கிறாங்க, தங்கச்சி தேவையில்லாம என் பக்கம் வரா, அதனால அவளை காலி பண்றதுதான் நல்லது அப்படின்னு அந்த விஜி வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி நினைக்கிறாங்க, இவளால வீராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க. அப்புறமா மறுநாள் காலை போட்டி நடக்க போறதுக்காக வீரா வந்துட்டு தயாராகுறாங்க. மாறன் வந்துட்டு மாறன் கிட்ட சொன்னா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக மாறன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல. வீரா நேரா போட்டிக்கு போறாங்க. நம்ம பிருந்தாட்ட மட்டும் சொல்லிட்டு போறாங்க. பிருந்தாவும், சரிக்கா நீ போயிட்டு வா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி தான் அனுப்புறாங்க. வீரா போனதோட மாறன் எதேச்சியா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீரா இல்லாததை கவனிக்கிறாரு. பிருந்தா சொல்றாங்க, மாமா நீங்க போகலையா? மாறன் கேக்குறாரு, எங்க விஜி? விஜி சொல்றாங்க, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அக்கா ஆட்டோ ரேஸ்ல கலந்துக்க போறா, உங்களுக்காக தான் கலந்துக்க போறா, நீங்க போகலையா மாமா? இதை கேட்டதும் மாறன் எதிர்ச்சி ஆகுறாரு. எனக்கு அதை பத்தி தெரியாதே விஜி. தெரியாதே பிருந்தா. அப்ப பிருந்தா சொல்றாங்க, மாமா இப்ப கூட போனீங்கன்னா அந்த போட்டியில நீங்களும் கலந்துக்கலாம், போங்க மாமா. இதை கேட்டதும் மாறனும், நானும் உடனே போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. கூடவே நம்ம பிருந்தாவும் வராங்க. போட்டி நடக்கிறதுக்கான இடமும் வருது. அங்க ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வீரா வந்துட்டு ஆட்டோல உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல உள்ள ஆட்டோல உள்ளவங்க, நீ எப்படியும் இன்னைக்கு தோக்கதான் போற, மாறன் பாண்டியன் எப்பவுமே ஜெயிக்கிற மாதிரி நீயும் இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அவன் ஏதோ லக்ல இத்தனை வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா இந்த வாட்டி நீ கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீராவை அவமானப்படுத்தி பேசுறாங்க, டிமோட்டிவேட் பண்றாங்க. ஆனா இது எதையுமே வீரா கவனிக்கல. அப்ப மாறன் வந்துட்டு டக்குன்னு வீராவோட ஆட்டோவுக்கு பின்னாடி உட்கார்றாரு. இத பார்த்ததும் வீரா மாறன் கிட்ட, மாறா நீ எப்படி இங்க? மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ கலந்துக்க போற ஒவ்வொரு விஷயத்திலையும் நானும் இருப்பேன், நீ ஆட்டோ ஓட்டு, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. பிருந்தா வீராவை பார்த்து, அக்கா நீ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, அண்ணன் கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வச்சிருவாரு. இதை கேட்டதும் வீராவும் சரி பிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அங்க உள்ளவங்க நேரா நம்ம வீராவை பார்த்து டிமோட்டிவேட் தான் பண்றாங்க. இவ பாண்டியன் மாதிரியே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறா, ஆனா இவ தோக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாரு, வீரா இதை எதை பத்தியும் நீ கண்டுக்காத,
நீ போட்டியில ஜெயிக்கணும். போன வருஷம் அண்ணன் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி இந்த வருஷம் அண்ணன் இடத்துல இருந்து தங்கச்சி ஜெயிச்சிட்டா அப்படின்னு எல்லாருமே பாராட்டி பேசணும். அதனால நீ நல்லா ரேஸ் ஓட்டு, நான் கூட பக்கத்துல இருக்கேன். இது கேட்டதும் வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பமாகுது. ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச தூரம் ஆட்டோ போனதோட பக்கத்துல இருக்க ஆட்டோ வந்து தேவையில்லாம வீராவோட ஆட்டோவை இடிக்கிறத நம்ம வீரா கவனிக்கிறாங்க. வீரா மாறனை பார்த்து, மாறா பாத்தியா மாறா, ரேஸ் ஓட்டுறதுக்கு பதிலா இவனுங்க நம்மளையே வந்துட்டு கவுக்கணும்னு வரானுங்க. மாறன் சொல்றாரு, வீரா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு அவனுங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உன்னை வந்துட்டு தள்ளி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் சொல்ற மாதிரி செய். இது கேட்டதும் வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்ற மாதிரியே ஆட்டோ ஓடுறாங்க. வீரா வேகமா ஆட்டோ ஓட்டிட்டு அப்புறமா டேர்னிங் வருது. டேர்னிங்ல வளைக்கும் பொழுது ஒரு ஆட்டோ டக்குன்னு வந்துட்டு வீராவோட ஆட்டோவை இடிச்சிருது. இதனால வீராவோட ஆட்டோ கவிழ்ந்துருது. மாறனும் கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த ஆட்டோல உள்ளவன் நிப்பாட்டி, ஏய் நான் அப்பதான் சொன்னேன்ல, உனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, நீ தோத்துதான் போவேன்னு அப்பவே சொன்னல. அப்ப அந்த ஆட்டோ பேருந்து பேசிட்டு அப்ப மாறன் டக்குன்னு எந்திரிச்சு ஆட்டோவை நிமித்துறாரு. வீராவை பார்த்து, வீரா ஏதாவது அடிபட்டு இருக்கா? அப்ப வீராவோட தலையில அடிபட்டு இருக்கிறத மாறன் பாக்குறாரு. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா போட்டியை நிப்பாட்டிடலாம். அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல மரா, அண்ணன் ஜெயிச்ச மாதிரி நானே இந்த வாட்டி ஜெயிச்சுதான் ஆவேன் அப்படின்னு அந்த ஷாலை எடுத்து வீரா தலையில கட்டிக்கிறாங்க. தலையில கட்டிக்கிட்டு ஆட்டோவை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கு பதட்டம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த போட்டியும் நடந்து முடியுது. வீரா ஜெயிச்சிடுறாங்க. வீரா முன்னாடி வந்ததை பார்த்துட்டு அந்த ஆட்டோக்காரங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. வீராவோட தலையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பக்கத்துல உள்ள ஆட்டோக்காரவங்களை, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம வீராவோட ஆட்டோவை இடிச்சு தள்ளி இருக்கீங்க. இனிமே இந்த போட்டியில நீங்க எந்த வருஷத்துக்கும் எக்காலத்துக்கும் கலந்துக்கவே முடியாது, டிஸ்குவாலிஃபை பண்றேன் அப்படின்னு வீரா ஆட்டோவை இடிச்ச அவனுங்களை சொல்லிடுறாங்க. அவனுங்க தலை குனிஞ்சு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வீரா நேரா மாறனை பார்த்து, மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப அவங்க வீராவுக்கும் மாறனுக்கும் கிஃப்ட் பரிசு கொடுக்குறாங்க. 5 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப இந்த வீரா அந்த பணத்தை நேரா மாறன் கிட்ட கொடுத்து, இந்தா மாறா அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, வீரா இது நீ ஜெயிச்ச பணம். வீரா சொல்றாங்க, மாறா உனக்காக தான் இந்த போட்டியிலேயே கலந்துக்கிட்டேன். இது கேட்டதும் மாறனுக்கு செம ஷாக்கு. என்ன வீரா சொல்ற, எனக்காக தான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டியா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, நீ ராகவன் மாமா கிட்ட ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கணும், ஆனா அதுக்காக இன்கம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தியல்ல, அத நான் காதுல வாங்கினேன். அதனாலதான் நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். இப்ப உனக்கு தேவையான பணம் இருக்கு, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜவுளி கடை வைக்கலாம் அப்படின்னு சொன்னதோட மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ் வீரா அப்படின்னு சொல்லிட்டு வீராவா ஹக் பண்றாரு. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா இனிமே நீ ஜெயிக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீரா, எங்க அம்மா மாதிரியே நீ எனக்கு எல்லா விஷயத்திலுமே உறுதுணையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீராவுக்கு நன்றி சொல்ல, அப்ப வீரா சொல்றாங்க, சரி மாறா அப்படின்னு. அப்புறமா நம்ம வீரா போட்டியில ஜெயிச்சது தெரிஞ்சு நம்ம வள்ளி அங்கேருந்து ஓடி வந்து வீராவோட தலையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீராவோட தலையில மருந்து போட்டு விட்டுட்டு, இங்க பாரு வீரா, நீ கவலைப்படாத, மாறன் கண்டிப்பா நீ முன்னுக்கு கொண்டுட்டு வந்துருவ, எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ அவனை ஜெயிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லி வீராவுக்கு துண்ணூறு பூசி விட்டுட்டு வீராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ராகவன், கண்மணி, பிருந்தா எல்லாருமே வந்துட்டு வீராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. கார்த்தியும் வந்துட்டு வீராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அப்ப விஜய் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படியாவது இவளை காலி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணா இவ ஏதாவது ஒரு விஷயத்த பயன்படுத்தி ஜெயிச்சிடறாளே, நம்ம ஏதாவது பயன்படுத்தி இவளை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி நடக்குது அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுது அந்த விஜிக்கு. அப்ப கண்மணி அங்கேருந்து விஜய் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என் தங்கச்சிக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, என் தங்கச்சிங்களை விற்று அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னல, அதை விட்டுட்டு நீ ஏன் என் தங்கச்சிக்கு ஆபத்து வர மாதிரி இப்படி பண்ண? அதுக்கு விஜய் கேக்குறாங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே, உன் தங்கச்சிக்கு அங்க விபத்து நடந்ததுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். அந்த ஆட்டோக்காரவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க, உன்னாலதான் அவங்களால இனிமே ஆட்டோ ரேஸ்லயே கலந்துக்க முடியாதான். அத பத்தி என்கிட்ட சொன்னாங்க. ஏன்டி இப்படி பண்ற, என் தங்கச்சிங்களுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நான் உன்கிட்ட எச்சரிச்சேன்.
இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் என் தங்கச்சிகளுக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நான் கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு அந்த கண்மணி விஜய் கிட்ட சொல்ல, அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் அப்படி பண்ணுவேனாக்கா? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல அக்கா. ஏன்க்கா என்னல சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க, உங்க தங்கச்சிங்களுக்கு என்னால எந்த ஆபத்தும் வராதுக்கா, நம்புங்கக்கா அப்படின்னு சொன்னதும் கண்மணி சொல்றாங்க, சரி அதையும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, போடி போ, உன் தங்கச்சிய காலி பண்றது தாண்டி என்னோட முதல் குறிக்கோள். அப்ப தாண்டி இந்த குடும்பத்தை நான் ஏதாவது பண்ணலாம். அது வரைக்கும் உன் தங்கச்சி ஏதாவது ஒரு வகையில எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா மாறன் கிட்ட, மாறா நம்ம எந்த இடத்துல கடை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, ஒரு கடை நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த கடையை போய் பாப்போவா அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூட்டிக்கிட்டு நேரா அந்த கடைக்கு போறாங்க. இந்த கடையை போய் பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, மாறா இந்த கடை ரொம்ப சூப்பரா இருக்கு. மாறன் சொல்றாரு, ஆமா வீரா டெக்ஸ்டைல்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா. இது கேட்டதும் வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வீரா கேக்குறாங்க, ஏண்டா அம்மா பேர் வைக்காம ஏன் பேரு வைக்கிற? மாறன் சொல்றாரு, அம்மா பேரை தான் அப்பா வச்சுட்டாருல்ல, அதனால நான் என் பொண்டாட்டி பேரை வைக்கிறேன். அம்மா கண்டிப்பா கோச்சிக்க மாட்டாங்க. அம்மா உயிரோட இருந்தாலும் உன் பேரை தான் வைக்க சொல்லுவாங்க. இது கேட்டதும் வீராவும் சரிடா அப்படின்னு சொல்றாங்க. வீரா சொல்றாங்க, சரி நம்ம ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் கொடுத்து நாளைக்கு கடை ஓபன் பண்றதா சொல்லலாம். இது கேட்டதும் நம்ம மாறனும் சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க ஸ்வீட் கொண்டுகிட்டு. அப்ப மாறன் அங்கிருந்து நின்னு அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட்டதோட வள்ளி ராமச்சந்திரன்ட்ட ஏதோ என் புள்ள கூப்பிடுறான். ராமச்சந்திரன் சொல்றாரு, எதுக்கு கூப்பிட போறான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறாங்க. அங்க மாறன் நேரா வள்ளிக்கிட்ட, அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோ, நான் இவரை விட பெரிய கடையா ஒரு கடை ஓபன் பண்ண போறேன், அதுக்குதான் ஸ்வீட் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இதை கேட்டதும் வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏய் கேக்குதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு ஸ்வீட் வாங்கிக்கிறாங்க. அப்ப ராகவன், கார்த்திக், பிருந்தா, கண்மணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் வாங்கிக்கிறாங்க. ஆனா ஒருத்தலை தவிர்த்து ராமச்சந்திரன் மட்டும் ஸ்வீட் வாங்கவே இல்லை. அப்ப வள்ளி நேரா ராமச்சந்திரன்ட்ட, அண்ணா என்னன்னா பாத்துக்கிட்டு இருக்க, புள்ள கடை ஓபன் பண்ணிருக்கான், அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாம என்னன்னா இப்படி நிக்கிற? ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன கடை தானே ஓபன் பண்ணிருக்கான், கடையை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறதுக்கான ஒரு திறமை இருக்கா? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் போய் எப்படி அத்தோ பெரிய கடைய பார்த்துப்பான்? ஏதோ அவன் தான் சும்மா உளறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்ப முடியுமா? ஃபர்ஸ்ட் கடையை ஆரம்பிச்சு ஒழுங்கா நடத்த சொல்லு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்க சொல்லு. அப்ப மாறன் சொல்றாரு, பாத்தியா நான் முன்னேறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, உங்களை விட ஒரு பெரிய கடையா நான் ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பேசுறாரு. ராமச்சந்திரன் சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே, முதல்ல என்னை விட திறமையா கடையை நடத்துறதுக்கு பாருடா அப்படின்ட்டு போறாங்க. அவர் போனதோட வள்ளி அங்கேருந்து ராமச்சந்திரன் போயிட்டு, அண்ணன் வர வர நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவன் எவ்வளவு ஆசையா கடைய ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான், நீ கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லாம பேசுற, ஏன்னே இப்படி இருக்க? அவன் எவ்வளவு வேதனைப்படுவான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியான்னு? இங்க பாருங்க, வர வர நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல பாத்துக்க. அப்புறம் நான் பாட்டுக்கும் இந்த வீட்டுல இல்லாம நான் பாட்டுக்கும் அவன் வீட்டுல போய் இருந்துருவேன். ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன வள்ளி, நீ கூட என்ன இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? என் பிள்ளை ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டானா? இப்பவே அவனுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் அந்த சப்போர்ட் எல்லாமே அவனுக்கு ஒரு மைனஸா அமைஞ்சு போயிடும். அவன் திறமையா இருந்து சந்தோஷமா நல்ல ஒரு பெரிய கடையா, என்னை விட பெரிய கடையா, காவேரி டெக்ஸ்டைல்ஸை விட பெரிய கடை அப்படின்னு, வீரா டெக்ஸ்டைல்ஸ் பெரிய கடை அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் நான் அவன் கையில இருந்து ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவேன். அது வரைக்கும் அவன் கையில இருந்து நான் ஸ்வீட் வாங்க மாட்டேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன அத சொன்ன தன்மானம் பெருசு,
அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்ல வள்ளி, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்ப. இங்க பாரு, ர- மாறன் இப்படி பெரிய கடையா போட்டு இவ்வளவு திறமையா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தானே பெருமை. இங்க பாரு, கண்டிப்பா அவன் இன்னுமே நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வருவான். நீ பார்க்க தானே போற. இங்க பாரு அண்ணன், அவன் வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய கடையா ஓபன் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண போறான் அப்படிங்கிறத நீனும் கூடிய சீக்கிரம் பார்க்க போற. அண்ணியோட கடைக்கு போட்டியா, அவன் கடை வந்துச்சு, என் மருமகன் கடை வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி சந்தோஷமா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு வயிறெல்லாம் எரியுது. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, இவன் கடை ஆரம்பிச்சிருக்கானா, இந்த கடைய நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்பதான் விஜய் வந்துட்டு நேரா வெளியில வந்துட்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, இங்க பாரு, நான் ஒரு அட்ரஸ்ல ஒரு கடையை சொல்லுவேன், அந்த கடை இருந்த இடம் தெரியாம காலி ஆகணும். இது கேட்டதோட அவனும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கடையோட அட்ரஸையும் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரா மாறன்ட்டேன், இங்க பாருடா, நம்ம இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த விஜய் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. சோ அவகிட்டேந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உஷாராதான் இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆளும் கிடையாது. ஏதாவது ஒரு பண்ணி நம்மளை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைப்பா. இது கேட்டதும் மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அவ என்ன பண்ணாலும் இந்த வாட்டி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதான் நம்ம அண்ணி, கண்மணி அண்ணி இருக்காங்களே, சோ அவங்கள வச்சு நம்ம பிளான் பண்ணிடலாம், கவலைப்படாத. இதை கேட்டதும் நம்ம வீராவும் ஆமல அப்படிங்கிறாங்க. அப்புறமா அந்த கண்மணி என்ன பண்றாங்கன்னா, என்ன வீரா கிட்ட ஐடியாவை கேட்டுக்கிறாங்க. வீரா ஐடியாவை சொல்றாங்க. இதை கேட்டதும் கண்மணியும் சரி, நான் அவகிட்ட போய் பேச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கண்மணி நைஸா விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் பாத்தியா, கடை ஆரம்பிக்க போறாங்களா, என் தங்கச்சி இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியல. இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே முன்னேறக்கூடாது, முக்கியமா அந்த மாறன், அவனாலதான் என் அண்ணனே இறந்தாரு. அதனால அவன் கண்டிப்பா முன்னேறக்கூடாது. அவன் இன்னுமே கஷ்டப்படணும், அவமானப்படணும். அதுக்காக நான் அடுத்த பிளான் பண்ண போறேன். என்ன கண்மணி, எனக்கு உதவியா இருப்பியா? என்ன விஜய், எனக்கு உதவியா இருப்பியா? அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா, என்ன பிளான் பண்ண போறீங்க? அப்ப நம்ம கண்மணி சொல்றாங்க, ஒரு பிளான சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய், செம சூப்பர்க்கா, இந்த பிளான்ல அவங்க கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. இத வச்சு இந்த குடும்பத்தையே காலி பண்ணலாம் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இது கேட்டதோட கண்மணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீரா கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. விஜய் இதுக்கடுத்து இந்த பிளான தான் பண்ண போறா அப்படின்னு. இதை கேட்டதும் வீராவும் உஷாரா இருக்கிறாங்க. சோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.